பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எங்கிட்ட பட்டர் இல்லாதனால நெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா உருகுனதும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் மறுபடியும் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒரு கொதி வந்ததும் அதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் தக்காளியோட புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அது நல்லா கொதிச்சு வந்ததும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் பன்னீரை இதில் சேர்த்து மெதுவாக கிளறி விடணும். எங்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் முந்திரியும் பாதாமையும் ஊற வச்சு அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி இறக்கணும் அப்படின்னா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.